வீட்டுக்கு வந்தாச்சு. முடி வளர்ந்துட்டாரு. வாவ், 2 புடலங்க நல்லா நீட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா மீன் பிடிச்சி வச்சுட்டு சாப்பிடுறதுக்காக தான் கூட்டாங்க. மீன் பிடிச்சி வச்சுக்கிறாரு, வாங்க வாங்கன்னு. இங்க பாரு பேபி, மிளகா பழம், புல்லட் மிளகா எவ்வளவு தூரம் இருக்குது. சூப்பரா கிளம்பிட்டாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா சொல்லிட்டாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு தான் மூட்டை முடிச்சோட கிளம்பி இருக்கேன். இங்க பாருங்க, பேக், கட்டை பை, துணி சொல்லிட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு போறோம். ஜெஷிதா வந்து லீவ் விட்டாங்க. சரிப்பா, நம்ம டைம் ஆச்சுன்னா ஆய் வீட்டுல தூங்கலாம். ஓகேப்பா. சரி போலாம் வா. ஓகே போலாம் வா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பியாச்சு. செம்ம ஜாலியா வராரு. இந்த டைம் தான் லீவ் விட்டதுல இருந்தே எனக்கு லீவ் விட்டாங்களே, நான் ஆயா விட்டு கூட்டும் போங்க, ஏன் கூட்டும் போல சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேக் நிறைய துணி வேற எடுத்து வச்சுட்டு வீடியோ கால் பண்ணி, இங்க பாரு ஆயா நான் துணி எடுத்து வச்சிட்டேன், நீ ஊருக்கு கூட்டும் போங்க, வீட்டுக்கு கூட்டும் போங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் எங்க மாமியார் போன் பண்ணாங்க, அவங்களே வந்து பாத்தீங்கன்னா என்ன கூட்டும் போங்க, நான் துணி எடுத்து வச்சுட்டேன்னா. அப்புறம் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பிரதாப் வீட்டுக்கு தான் போனாரு, பக்கத்துல இருக்கிற ஆயா வீட்டுக்கு துணி எடுத்துட்டு. நான் வந்து இந்த ஆயா வீட்டுக்காவது போறேன்னு சொல்லிட்டு சின்ன ஆயா வீட்டுக்கு போயிட்டு வடு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஒரு நாள் இருந்துட்டு வந்தா. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா பாஞ்சாயா விட்டு கிளம்பியாச்சு. கிளம்பியாச்சு. ஜாலியா ஜாலியா இல்லையா? ஜாலி. அதான் கருத்து தேர்ந்து ஆயா வீட்டுக்குலாம் போகணும், லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பா சொல்லிட்டு இருந்தா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கிளம்பிட்டோம். மம்மம் உனக்கு வாங்குவா இல்ல பாஞ்சாயாக்கு வாங்குவா? அம்மாக்கும் தாத்தாக்கும் எல்லாருக்கும் வாங்கணுமா? லிஸ்ட் சொல்லிட்டா. நம்ம வந்து வீட்டுக்கு போனா சாப்பிடறதுக்கு எதுவும் இருக்காதுல்ல, அதனால ஸ்நாக்ஸ் வாங்கி போயிடலாம் போகும்போது. பிஸ்கெட், அதுக்கப்புறம் உப்பு கல்ல, ஏதாவது வந்து அவுல், அது மாதிரி ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு போலாம். ஓகேவா? ஓகே. சரி போலாம், போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம். ஜெஷிதா உனக்கு ஸ்நாக்ஸ் எடுக்கலையா? நீ ஸ்நாக்ஸ் வாங்கலாம் உனக்கு? நான் வாங்கிட்டேன், அவுல் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்கெட்டு, நெய், பிரியாணி செஞ்சா நெய் தேவைப்படும்ல, எப்பவும் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு டைம் பிரியாணி செஞ்சிருவேன், அதனால அது வாங்கியிருக்கேன். நெய். போலாமா? போலாம். போதுமா ஜெஷிதா உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நொறுக்கு தனியாவே ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஜெஷிதாக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சதுன்னு எல்லாமே வாங்கிட்டோம். நான் ஜெஷிதா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டியா? விழுப்புரம் சைடு வர மாதிரினா ஏதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேரம் இந்த ஷார்ட் பைபாஸ்ல வரதுனால எதுவுமே வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்க எங்க ஊர் பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட் தான். அங்க வந்தா இது மாதிரி சின்ன சின்ன சாப்பிடுற மிக்சரு இது மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வாங்க முடியும். இன்னொரு டைம் நம்ம விழுப்புரம் போற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நாளைக்கு பண்ருட்டி போவோம்ல, அப்ப ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கி வரலாம், பலாப்பழம் வாங்கி. ஓகேவா? சரிவா போலாம். போலாமா? போலாம். மூஞ்சி தொடக்கிறேன் இப்ப ஜில்லுன்னு. அப்பா பக்கம் திரும்ப வெட்டி ஷூ எடுத்து மூஞ்சி தொடக்கிற. சரிவா போலாம். நல்லா வேப்ப நல்லா பச்சை பசேல்னு ஆயிடுது. என்னம்மா நம்ம ஆய வீட்டுக்கு டோருக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. ஏய் தாத்தா, ஏய் தாத்தா, ஒரே குச்சி தான் ஜெஷிதாக்கு. ஆயா தாத்தா ஆயான்னு குச்சி கிடையாது. உன்னை பாப்பா வருவாரு வெயிட்டிங். வீட்டுக்கு வந்தாச்சு. முடி வளர்ந்துட்டாரு. பால் குடிக்கணுமா? தாத்தா பார்க்க தான் வந்தோம். தாத்தா பார்க்க வந்தா ஆயா பாப்பா இல்லையா? ஆய பார்க்க வந்து தாத்தா பார்க்க ஆயா பார்க்க வந்து ஆயா பார்க்க வந்து தாத்தா பார்க்க. அண்ணா பீச்சால பால் குடிக்கிறது வச்சுக்கிறதே. என்ன வச்சுக்கிறேன்? பால் குடிக்கிறதுக்கு வச்சுக்கிறாரா? வீட்டுல பால் காசணுமா கல்ல மீந்துருச்சு, அதனால அது ஊத்தி எடுத்து வந்தாங்க. கிருஷ்ணா வந்தாரு, நான் பால் வச்சுக்கிறேனே, இப்பதான் குழந்தை வரும். பால் ஆயா தர முடியா?
நீ கோன கலர் நீ பெரிய பொண்ணு நீ பெரிய பொண்ணு நீ குழந்தை கிடையாது, நீ பெரிய பொண்ணா. நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பெரிய ஆளு. நான் தான் குழந்தை. செடி எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் போது பார்த்தது, இப்ப எல்லாம் வாழை மரம் வந்து தோப்பு மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் கடை கடன் வளர்ந்துரும். இவ்வளவு பேர் புடலங்கா இருக்கு. இது என்னடா அந்த புடலங்கா இது நீட்டு போடலங்க பேபி, கல்லு கட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐய் கையெல்லாம் இன்னும் நல்லா பெருசா ஆகும் தாரு. இங்க ஒண்ணு இருக்கு பாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புடலங்கா நீட்டா இருக்குது. நம்ம கொடுத்த விதை தான் இது. நம்ம மலைநூல்ல வாங்கணும்ல. மலைநூல்ல வாங்குனது எல்லாமே நல்லா முளையுது. பீட்ரூட் கூட முளைஞ்சிச்சு. இவ்வளவு பெரிய காய் இருக்குது வீட்ல. கத்திரிக்காய் நம்ம மாட்டு ராவரா காமிச்சது. சோத்த மாதிரி அர்த்தம் நான் இதுலயே பெருசு பெருசா பச்சை கத்திரிக்காய் தானே? நல்லா பெருசா தான் இருக்குது. நீட்டா அந்த சோத்த மாதிரி. நாங்க அத்தை நல்லா தோட்டம் வச்சிட்டாங்க. இங்க பாரு பேபி. கத்திரிக்காய் செடி இவ்வளவு ஹைட் இருக்கு. ஒரு நல்லா பெருசு பெருசா காய்க்குது செய்யறாங்க. செடி வைக்க கூசா ஓடிச்சா அடியிலே கலப்பு இல்ல அதே மாதிரி தான் அது வளருது. ரெண்டு கத்திரிக்காய் நிறைய மம்மம் வாங்கிடுறாரு. எங்க வச்சிருக்கீங்க? என்ன மாமா வாங்கிட்டு வந்துக்கிறாரு? அவர் சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிட்டு வந்துக்கிறாரு. மம்மம் வந்து ஆயத்தை தைக்க வாங்கல, நீ சாப்பிடுறதுக்கு தான் வாங்கி வந்த. உனக்கு நிறைய மம்மம் வாங்கிடுறாரு தாத்தா சொல்றது. நான் நிறைய மீன் பிடிச்சி வச்சிருக்கேன். தாத்தா நிறைய மீன் பிடிச்சி வச்சிருக்காரா? காலவே பிடிச்சிருந்தது. நான் மீன் தரேன். ஆனா எழுதி வந்து ஆடி வந்து என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ்? விரால் மீன் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க விரால் மீன். அப்பா மீன் பிடிச்சி வச்சுட்டு சாப்பிடுறதுக்காக தான் கூட்டாங்க. மீன் பிடிச்சி வச்சுக்கிறாரு, வாங்க வாங்கன்னு. எல்லாம் விரால் மீன் உயிரோட இருக்கு. நம்ம ஆத்துல புள்ளக்கண்ட மீன் தான் கிடைக்கும். இந்த டைம் பாரு எவ்வளவு விரால் மீன் கிடைச்சிருக்கு. சூப்பரா நிறைய மீன் தான் இருக்குல்ல. அங்க பாரு அந்த தொட்டி ஃபுல்லா கெளுத்தி மீன், ஆரா மீன், அதுல இருக்க எல்லாமே அது மாதிரி இருக்கு. வேற லெவல். ஜஸ்ட் யாருக்குமா ஸ்நாக்ஸ்லாம்? தாத்தாக்கோ அம்மாக்கோ ஆயாக்கோ பாப்பாக்கோ அப்பாக்கோ கொஞ்சோண்டு வாங்கி வந்து எல்லாருக்கும் சொல்றாரு லிஸ்ட், யார் பேரும் விடாம. சரி தாத்தா கொடு. சரி மம்மம்லாம் ஓகே. அந்த நெய்டாப்பா எதுக்கு? வீட்டப்பா எங்க அம்மா சமையல் செய்வாங்கல்ல, அண்ணா எங்க அம்மா எடுத்து வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தெல்லாம் போய் சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்கேன். அம்மா வந்து பாத்தீங்கன்னா அறுவடை பண்றதுக்கே டப்பா எடுத்துட்டு வந்துருக்காங்க குண்டா. இங்கே நல்லா காய் தக்காளி பழம்லாம் இருந்துச்சு. பின்னாடி பார்த்து ரொம்ப நாள் அது நம்ம பச்சை மிளகாய் பறிச்சதுல ஊறுகாய் மிளகாய் போட அதேதான். ஆமா அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணல. என்னம்மா சொல்ற நான் இங்க இருக்கனே அப்படின்னு. சரி வா, நாங்க வந்து தக்காளி பழம் பறிக்க போறோமே. நாங்க மிளகாய் பழம் பறிக்க போறோம். நெல்லிக்காய் இருக்கு செய்யுங்க அங்கங்க ஒண்ணு. நெல்லிக்காய் தானே? ஆமா இருக்கு ஒண்ணு தான் இருக்கு, நிறைய இல்ல ஒண்ணு இருக்கு. ஒண்ணு இருக்கு. கொய்யா பழம் இருக்கு. கொய்யாக்காய் பிஞ்சு வச்சிருக்கு நிறைய. அதானே இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொய்யாக்காய் பிஞ்சு வச்சிருக்கு நிறைய. ஆனா இந்த சம்மர்ல தான் நல்லா இலைலாம் தடிச்சு நல்லா சூப்பரா இருக்குல்ல. கருவேப்பிலை செடி நம்ம வீட்டை இவ்வளவு பெரிய மரமாயிடுச்சு போல. இப்பதான் பாக்குறேன். இம்மா ஹைட் இருக்கும்போது வந்து பறிச்சிருக்காங்க. இப்ப நல்லா பெருசாயிடுச்சு. சூப்பரா இருக்கு கருவேப்பிலை. தக்காளி செங்காவே பறிக்கிறாங்க அத்தை. பழம் இருக்குது. இங்க பாரு பேபி, மிளகா பழம் பழுத்திருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகா பழமும் பழுக்க ஆரம்பிச்சிட்டு. என்னடா இது? காலிஃப்ளவர் செடிக்கு வந்த சோதனை. அவ்வளவுதான் பிடிங்கிடுங்க, இதுக்கப்புறம் வராது. இதுக்கப்புறம் வராது பூ. சும்மா அழகா. வாவ், ஆனா இங்க இருக்க தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குண்டு குண்டா பெருசு பெருசா இருக்கு. மண்ணுல இருக்கு செய்யுங்க. வீட்ல இருந்தது எவ்வளவு பெருசிருக்கு பாரு. வாவ், ஊட்டி ஆப்பிள் சைஸ்க்கு இருக்குது. நல்ல குண்டு குண்டா இருக்குது தக்காளி. இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், 4 தக்காளினாலும் சூப்பரா இருக்குதுல. 4 கிலோ வரும் போல பேபி. அப்புறம் மிளகா பழுத்து அது இருக்கட்டும் அத்தை, இன்னும் ஒரு நாள் ஆகும். மிளகா பழம் நல்லா பழுத்து இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காய வச்சேன்னா வெயில் காயுதுல, காய வச்சு அழகா தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வா உங்க பாரு, நல்லா பழுத்துச்சுன்னா பறிச்சிடு. நானே மொட்டை மாடியில மிளகா பழம் பழுத்து காய வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மிளகா பழம் பறிச்சிடலாமா? மிளகா பழத்தை காஞ்சிருங்க பாருங்க. மிளகா பழம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. ரெட் கலர் முட்டாய் மாதிரி இருக்கு, கேண்டி. சரி மிளகா பழத்தெல்லாம் பறிச்சுட்டு தக்காளி பழம் பறிச்சுட்டு போலாம். மிளகா பழம் புல்லட் மிளகா எவ்வளவு தூரம் இருக்குது. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இது ஃபுல்லா பழம் இருக்கு. பழம் நிறைய இருக்கு சங்கீதா, பறிக்கணும். செடி ஃபுல்லாவே பழத்தை குட்டிட்டேமா.
ஒரு டைம் பறிச்சு ஊறுகாய் மிளகாய் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் பழத்துக்கு விட்டாச்சு. ஆமா, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், வேஸ்ட் தான். பச்சை மிளகாயை பறிச்சா மிளகாய் காய வச்சுக்கிட்டா நமக்கு யூஸ் ஆகல. தாளிக்கிறதுக்கு மிளகாய் தூள் அரைக்கலாம். இந்த தடவை நம்ம வாங்கின தக்காளி செடி சூப்பர் செடி கரெக்டா. லாஸ்ட் டைம் கூட இவ்வளோ காய் இல்லை, இந்த தடவை தான் நல்லா கொத்து கொத்தா அழகா இருக்கு. அது மாரி ஏற்றி விட்டு வச்சுக்கலாம். ஏலி மேல ஏறி இருக்கு அது. ஒரு தக்காளி செடி போய் நம்மளோட ஹைட்டா இருக்கு. இங்க போய் பார்க்க ஒண்ணு பாவ காயும் காய் காய்ச்சிருது. நம்ம மொட்டை மாடல இருக்குது அதே காய் தான். அதேதான் நீட்டா இருக்கு. பாவக்காய் ஏறிட்டா ரெண்டு இருக்குது. நான் வீட்டுல பாவக்காய் தான் பறிச்சு வச்சுட்டு வந்தேன் சமைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு. ஆமா, வா இங்க ஒரு தக்காளி பழம் பாரு பேபி, நல்லா பெருசா இருக்குல்ல. அப்படியே கை வச்சாலே அப்படியே புட்டுட்டு வருது, நல்லா இருக்கு. அதான் பழுத்துருச்சுல, அதனாலதான். மிளகாய் பழம் பறி எல்லாத்தையுமே பறிச்சு தக்காளி பழம் இருக்கு, எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடுறோம் இன்னைக்கு. ஆமா, இங்க பாரு பேபி வாழைப்பூ இருக்கு. இங்க ஒரு பெரிய வாழைப்பூ, அங்க ஒரு வாழைப்பூ, அந்த பக்கம் ஒன்று. நிறைய வாழைப்பூ இருக்கு. நம்ம போட்டும் போய் வாழைப்பூ பஜ்ஜி, வாழைப்பூ பஜ்ஜியா, பக்கோடா செஞ்சு சாப்பிட்ட மாதிரி. வாழைப்பூ பக்கோடா நல்லதான். வாழைப்பூ பக்கோடா நல்லா இருக்கும். எனக்கு அதெல்லாம் விட வாழைப்பூ வடை பொரியல் பண்ணாதான் செம்ம டேஸ்டா இருக்கு. முட்டை போட்டு கையை வச்சு வாழைப்பூ வந்து ஆனியன் போட்டு இந்த தடவை நம்ம சூப்பரா ரெடி பண்ணிருக்கோம்ல. அழகா எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் வந்து செங்காயா இருக்கிற பச்சை மிளகாய் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பழுத்து அது மட்டும் பறிச்சிட்டோம். கலர் வரத பறிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ காஞ்சி அப்படியே ரெட் கலரா வரும். நம்ம வந்து கொஞ்சம் செங்காயா இருக்குது பறிச்சோம்னா வச்சுக்கலாம், அது வந்து அப்படியே வெள்ளையாயிடும். அந்த ரெட் கலர் வந்து வராது. ஸோ அதனால மிளகா பழத்தை பொறுத்த அளவுக்கு நல்லா பழமா ஃபுல்லா இருக்கிறது பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு இந்த மிளகாய் பழம் தக்காளி பழம் ஃபுல்லாவே பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் செடி வச்சிருக்காங்களா, அங்க பறிக்க வந்திருக்கோம். வாழைப்பூ 4 பூ இருக்கு பேபி. இங்க பாருங்க, இந்த மரம் அப்புறம் இந்த மரம் அந்த மரம் எல்லாத்தையும் பறிச்சுன்னா வச்சுக்கேன், ஊருக்கு போகும்போது நம்ம எடுத்துட்டு போலாம் அழகா. தக்காளி பழம் பொறுத்தளவுக்கு கையை வச்சாலே அழகா புட்டுக்கிட்டு வருது. ஈஸியா பறிக்கலாம் அறுவடை. கொய்யாக்காய் பிஞ்சு பாறான். இது என்னடா இது 5 கொத்து கொத்தா தான் 2 3 4 5 6 ஒரு கொத்துல 6 காய் கிட்ட இருக்குது பேபி. ஆனா ஒண்ணு கூட பெருசா ஆகல. இந்த இருக்கு பெருசா ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அது பறிச்சாங்க. அங்க பாரு, 3 காய் பறிச்சாங்க. அங்க இருக்கு பாரு. அது நல்லா இருக்குமாமா, அது பறிச்சுட்டாமா. பெரிய காய் ஒண்ணு இருக்கே, அது பறி பேபி. ஒரு கொய்யாக்காய் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சாச்சு. கொய்யாக்காய் பழம் சாப்பிட்றத விட காய் சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதனால நான் காயா சாப்பிடுப்பேன். ஓகே, நிறைய காய்கறி செடி வச்சிருக்காங்க. கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் நிறைய இருக்கு. வெண்டைக்காவும் இருக்கு போல இருக்க பாரு. வெண்டைக்காய், மணத்தக்காளி செடி. இங்க பாரு வெண்டைக்காய் பறிச்சிட்டாங்க அத்தை உடனே. இது பிஞ்சா இருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நல்லா சூப்பரா இருக்கு. கத்திரிக்காய் இது நல்லா நீட்டா வருமா. இங்க பாரு தக்காளி பழம் எல்லாம் பழுத்து. இதுதான் நம்ம விதை போட்டு நட்டது நாட்டு தக்காளி. இதுதான் நம்ம வீட்லயும் இருக்குது. குண்டாங்க போகுது. சின்ன தான் அத்தை வருது. அது மாடு தோட்டத்துலயும் அதே தான் வருது. இது நாட்டு தக்காளி. இங்க பாருங்க, இதுதான் நான் விதை போட்டு வச்ச தக்காளி. இஞ்சியுமே வளர்க்குறாங்க. நானுமே மொட்டை மாடியில இஞ்சி வைக்கணும் தான் ஆசை. ஆனா அது இஞ்சி எல்லாம் அறுவடை பண்றதுக்கு 1 வருஷம் கிட்ட ஆகுமா, 9 மாசம் அது மாதிரி ஆகும். அதனால ஒரு தொட்டி வீணா போயிடுவேன்றதுனால நான் இஞ்சி வைக்கல. ஏன்னா மத்ததெல்லாம் ஒரு 3 மாசத்துல அறுவடை பண்ற மாதிரி, அப்பப்ப அறுவடை பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில எல்லாமே வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம மாடி தோட்டன்றது டெய்லியும் பராமரிக்கிறோம் இல்லையா, அதுல ஏதாவது நம்ம காய்கறி வந்ததுன்னா ஆசையா இருக்கும் பறிக்கிறதுக்கு. ரொம்ப நாள் அதை மட்டும் விட்டுட்டேன்னா அது நமக்கு ஒரு ஆர்வம் போயிடும்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இஞ்சி வைக்கல. இல்லைன்னா இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அது மாதிரிலாம் வைக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து அறுவடை டைம் கொஞ்சம் லென்த் ஆகும். 9 மாசம் 1 வருஷம் அது மாதிரி. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா வைக்கல. ஆனா அம்மா சூப்பரா இஞ்சி வச்சிருக்காங்க. ஓகே, இது ஃபுல்லா காசரைக்கிறேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் ஃபுல்லா காசரைக்கிறேன். சூப்பரா இருக்கு காசரைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து புடலங்காய் பறிக்கிறதுக்காக கத்திரிக்கோல் எடுத்துட்டு வந்துட்டேன். சூப்பரா புடலங்காய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நீட்டு புடலங்காய். எனக்கு நார்மலா அந்த குண்டு புடலங்காய் விட நீட்டு புடலங்காய் தான் பிடிக்கும். அது ஒரு மாதிரி வாசனையா இருக்கும் புடலங்காய். அதனால நான் வாங்கி சமைக்க மாட்டேன் மேக்சிமம். இது இன்னும் பெருசாவே ஆகும் நல்லா நீட்டா. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புடலங்காய். அம்மா கல்லு கட்டி வச்சிருக்காங்க பாரு. இன்னும் நல்ல பெரிய கல்லா கட்டி ஒண்ணுன்னு நினைக்கிறேன். ஆமா, வெயிட்டா இதான் வெயிட்டா நல்லா. அப்பதான் நீட்டா ஒரு வெயிட்டா கட்டி விட்டா. இவ்வளவு குட்டி கல்லு கட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த புடலங்காய்க்கு இந்த கல்லு போதுமான்னு பார்த்து சொல்லுங்க. இல்ல இதை விட பெருசா கட்டணுமா? அப்படியா பண்ணிட்டு தூக்கு மேல அப்படியே வெளியே எடுத்துடலாம். இங்க பாருங்க, வா 2 புடலங்காய் நல்லா நீட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதையும் கட் பண்ணிட்டா. கவுரு வேணுமா?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை பண்ணியாச்சு புடலங்காவை. சூப்பரா 2 புடலங்காய் கிடைச்சிருக்கு. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அறுவடை பண்ணிருக்கோம் பாருங்க. வாங்க காட்டுதா பார்க்கலாம். மேல நெல்லிக்காய்லாம் இருக்கு baby இன்னும். அதெல்லாம் அடுத்து அறுவடை பண்ணுவோம். போகும்போது ஆட்டையை போட்டு போனோம். நெல்லிக்காய் வாழைப்பூலாம் இருக்கு. அதெல்லாம் இப்போதைக்கு இங்க சமைக்கிறதுக்கு மட்டும் பறிச்சுட்டேன். நான் ஸ்பெஷலா ஊருக்கு போறதுக்குலாம் அது அப்புறமா தான் பறிப்பேன். அதெல்லாம் அது வச்சிருக்கேன். போகும்போது பறிச்சுக்கலாம். ஆமா சரி. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி, மிளகாய் பழம் நல்லா பழமா பறிச்சுட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாவை. அப்படியே ஒரு நாள் அப்படியே வச்சிருக்கணுமா. வச்சிருந்துட்டு வெயில்ல காய வச்சா நல்லா காஞ்சிரும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வச்சிருந்தா பழுக்கும், அதனாலதான். ஆமா, கொஞ்சம் செம்பழமா இருக்குல்ல, கொஞ்சம் செங்காயா அதெல்லாம் நல்லா பழுத்துரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே எவ்வளோ காய்கறி இருக்குன்னு பார்த்து அறுவடை பண்ணியாச்சு. ஸோ மீன் வந்து அப்பா பிடிச்சி வந்து வச்சிருக்காரு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி சமைக்கணும். ஆமாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிற வீடியோ, அதுக்கப்புறம் பண்ருட்டி போகிற வீடியோன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.